Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேட்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதும் லக்கத்துக்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு தரிசனத்திலே தேவன் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன தரணும்னு. கேட்டிருக்கலாம், பெரிய லிஸ்ட்டு. நம்மளை கேட்டிருந்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டாந்துருப்போம். முதல்ல சொல்லி வச்சுருந்தா ராத்திரி லிஸ்ட்டு போட்டிருப்பேன். ஆண்டவரே, தூங்க முன்னால் இந்த மாதிரி தரிசனம்லாம் வரும்னு தெரியாதே, இப்போ திடீர்னு லிஸ்ட்டு போட வேண்டியதாக இருக்குன்னு எழுந்து கடகடன் ஒரு லிஸ்ட்டை போடுவோம். கர்த்தர் கேட்குறாரு, இதுதான் சான்ஸு, கடகடன் எல்லாம் ஒன்றும் மறக்காமல் வாங்கிடணும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக கேட்குறான் பாருங்கள். என்ன சொல்லுகிறான்? 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். எல்லாம் சொல்லுங்கள், ஞானமுள்ள இருதயத்தை. 12ஆம் வசனம் பாருங்கள், பதில் சொல்கிறார் கர்த்தர், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆங்கிலத்தில் எப்படி வருது? I have given you a wise and understanding heart. அதாவது ஞானமும் புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ சாலமோனுக்கு புரிந்து விட்டது, வாழ்க்கையில் வெற்றி எப்படி உண்டாகிறதுன்னு புரிந்து கொண்டு விட்டான். என்ன விளங்கிடுச்சு அவனுக்கு? நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு சில காரியங்கள் கர்த்தரே எனக்கு காண்பிக்க வேண்டும். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் எனக்கு உண்டாக வேண்டும். நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவரே எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அப்போ இவன் படித்த யூனிவர்சிட்டியில் படித்த படிப்பை வச்சு நாட்டை அரசாளலாம் என்று யோசிக்கல. இவன் சொல்கிறான், நான் இந்த நாட்டை அரசாள வேணும் என்று சொன்னால், நீதி நியாயம் செய்ய வேணும் என்று சொன்னால், நன்மை தீமை என்னென்னு அறிய வேணும்னு சொன்னால், எது தப்பு எது ரைட்டு, இந்த தீர்மானம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஞானம் வேண்டும், உணர்வுள்ள ஒரு இருதயம் வேண்டும். அப்போ எதை பற்றி பேசுகிறாரு? இந்த உலகத்தில் அவர் படித்த படிப்பு அவருக்கு போதாதான், இந்த உலகத்தில் கற்ற ஞானம் போதாது, இந்த ஐம்புலன்கள் வழியாக இவர் அறிந்து கொண்ட காரியங்கள் போதாது. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தாரும், வைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும். எந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு? தேவன் எல்லாரை விட பெரிய ஞானியாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், இன்றைக்கி நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். என்னுடைய சிக்கலான பிரச்சனைகளில் சரியான தீர்மானத்தை எடுக்க அவர் எனக்கு உதவுகிறார். அப்போ அதுதான் கேட்குறான், எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம்னா ஞானமும் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்கு தாருன்னு கேட்குறான். எதை கேட்குறான்? இந்த வெளிப்பாட்டின் அறிவை தான் கேட்குறான். அதுதான் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் பாருங்கள். இன்றைக்கி திருப்புங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேருந்து, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். கவனிச்சிங்களா? என்ன ஆவி? இதை தான் அவன் கேட்கிறான். பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்ணுறாரு? வரிசையாக எல்லாருடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே அவருக்கு வேலை வேணுமா, ஆண்டவரே இவருக்கு பணம் வேணுமா, ஆண்டவரே அவருக்கு வீடு வேணுமா, இவருக்கு கார் வேணுமா, அப்படி ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசிகளுக்கு பண்ணுற ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்க. ஏனென்றால் இது நீங்கள் உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ண வேணும் என்பதை, என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு பெரிய ஒரு சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய விசுவாசிகளுக்காக எதை ஜெபம் பண்ண வேணும், எதை கேட்க வேண்டும்? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானத்தையும் அதாவது கர்த்தரை புரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும், அப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆவி எங்களுக்கு தந்தருள வேணும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பார்த்தீங்களா, எவ்வளோ நிறைய இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயங்களில் அது தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏராளமான அரும் பெரும் காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து வைத்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த இருக்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இது புரியாததுனால அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அவர்களுக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறது தான் பெரிய ஜெபம் கிறிஸ்தவர்களுக்காக. இன்றைக்கி வேலைலாம் சுலபமாக கிடைச்சிரும். இந்த ஞானமும் தெளிவும் புத்தியில் வந்துருச்சுன்னா வேலை தானா கிடைக்கும். இந்த ஞானமும் தெளிவும் வந்துருச்சுன்னா சுகம் வந்துடும். இந்த ஞானமும் தெளிவு வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் வந்துடும். இந்த ஞானமும் தெளிவு வந்துருச்சுன்னா வீட்டு குடும்ப பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகளை தீர்ந்துவிடும். இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி வேணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவி தீர்த்து வைக்கும். உங்களுடைய தேவைகளெல்லாம் அது சந்திக்கும். இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு விசுவாசிக்கு என்ன தேவை? அதை தார, இதை தார, அதை தான் ஜெபம் பண்ணுறாங்களே ஒழிய ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேணும் என்று பவுல் அப்போஸ்தலன் ஜெபம். அவர் வேறு ஜெபமே கிடையாது. இன்னைக்கு பண்ணுற மாதிரி ஜெபம்லாம் அவர் கிடையாது. ஒளி ஜெப விண்ணப்பங்கள்லாம் எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் அதை அவர்கிட்ட சொல்லி ஒரு லிஸ்ட்டாக கொடுத்து நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்லல. அது சொல்கிறாரு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேணும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை அவர்கிட்ட வாங்கி தர முடியுமானால் நானே உங்களுக்காக நீங்கள் பரலோகம் ஏறி கீழே இறங்கி வந்துடுவேன். இல்லை பாதாளத்தில் போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்ன கொடுக்குறாரோ வாங்கி. எங்கே வர சொன்னாலும் கர்த்தர் நான் போக தயார், உங்களுக்காக நான் அதை வாங்கி கொண்டு தர வேண்டும் என்று சொன்னால் நான் போயிட்டு வந்துடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறேன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இந்த பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் போய் ஒரு பயணமே போயிட்டு வந்துடலாம். கர்த்தரை அப்படியே ஆவியில் கொண்டு போய் அங்கே வானத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் பேக்கெட் பண்ணி கொடுத்து ஒரு ட்ரக்கிலோடு படியாக நினச்சி, இந்த ஞாயிற்றுக்கிழமை உடைய ஜனங்களுக்கு இதை கொடு, இந்த நேரம்லாம் வருவாங்க, பேர் போட்டு டேக் போட்டு கொடுத்துட்டாருன்னா நானே போட்டுக்கிறேன், யார் என்னன்னு எனக்கு தெரியும், போட்டு கொண்டாந்து கொடுத்துருவேன். அது ரொம்ப சுலபமாக இருக்கும். வாரம் முழுக்க உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்கிறது எப்படின்றத போட்டு என் மண்டையை உடச்சிக்காம, இதுக்காக நான் புரிந்து கொண்டுக்கிட்டு நான் இதை விளங்கி கொள்வதற்கு நான் ஒரு பெரும் முயற்சியில் இறங்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய வெளிப்பாட்டை நான் பெற வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய விளக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்து கொண்டு தர முடியாது. நீங்கள் எங்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்தா நான் உங்களுக்கு பெற்று தந்துட முடியாது. உங்களுக்கு அது விளங்குகிற வரையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற வரையில். அதைத்தான் சொல்கிறாரு. இவ்வளோ வச்சிருக்குது, கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயங்கள் அது தோன்றவும் இல்லை, ஆனால் ஆவியானவர் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் இன்னதென்று, அதாவது என்ன, தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி 19ஆம் வசனம் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள், நல்லா தான் சொல்லுங்களேன், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை
கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர்கிட்ட கேட்குற ஒரே ரிக்வஸ்ட் இதுதான். இவர் சாலமோன் ரொம்ப கரெக்டாக விஷயம் புரிஞ்சு வச்சிருக்கிறார் மனுஷன். எதை கேட்கணும்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜெபத்தில் எதை கேட்கணும்னு தெரியல. சாலமோனுக்கு கரெக்டாக தெரியுது என்ன விஷயம்ன்ட்டு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன எனக்கு தேவை, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தின் தாரம் கர்த்தாவே. உம்முடைய காரியங்களை புரிந்து நீர் பேசினா கேட்டு தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு புத்தி தாரும். உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டு அறிந்து கொள்ள, உம்முடைய சிந்தையை நான் புரிந்து கொள்ள, உம்முடைய எண்ணத்தை நான் விளங்கிக் கொள்ள, உம்முடைய நோக்கங்களை நான் புரிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தலைக்கு 2 பக்கத்துலையும் காது தொங்கிட்டு இருக்குது. இயேசு சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காதை சொல்லலைங்க, இது எல்லாருக்கும் இருக்குது. சிலருக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவே கேட்குது, ரகசியம் எதுவுமே பேச முடியாது கேட்டுறவங்களுக்கு. இந்த காதை சொல்லலை, கர்த்தர் எந்த காதை சொல்றாரு? தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை. இந்த வெளியே இருக்கிற கூச்சல், இந்த ஹார்ன் சத்தம், இந்த பக்கத்தில் இருக்கிற பேசுகிற சத்தம், சலசலப்பு, இந்த காத்தடிக்கிற சத்தம், இடி முழக்கிற சத்தம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர், உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை நம்முடைய உள்ளத்திலே சொல்லக்கூடியவர், நமக்கு கற்றுத்தரக்கூடியவர். அவர் பேசி கொண்டிருக்கிறாரே, அவர் பேசும்போது கேட்கக்கூடிய ஒரு காது. அதைத்தான் சொல்றாருங்க. உங்கள் மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாக வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்றார். அங்க லைட் எரியுன்னு சொல்றது. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்கிறது, that your heart may be flooded with light, that you may have your eyes of understanding. ஆங்கிலத்தில் வருது இல்லையா, அது அப்படி சொல்லியிருக்கிறது, that your heart may be flooded with light. உங்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட வேண்டும், வெளிச்சத்தால் நிரப்பப்பட வேண்டும். அங்கே இருள் இருக்கக்கூடாது. அங்கே தேவனுடைய காரியங்களை நீங்கள் திட்டவட்டமாக காண வேண்டும். தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை, தேவனுடைய தீர்மானங்களை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் தெளிவாய் கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இங்கே இருக்கிற விசுவாசிக்கு வந்துட்டா கர்த்தருடைய காரியங்கள் விளங்கிடும். அப்போ நமக்கு தாறுமாறாய் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக நாம் நின்று, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்முடையது எதுன்னு. நமக்கு அவர் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார் நம்முடையது எதுன்னு. அப்போதான் அந்த கட்டுங்கள் கட்டப்படும், கட்டவிழுங்கள் கட்டவிழ்க்கப்படும் சொல்லியிருக்குது. அப்போதான் அதை செய்வோம். இல்லைன்னா அந்த கட்டுங்கள் கட்டப்படும், கட்டவிழுங்கள் கட்டவிழ்க்கப்படும்ன்றது யாருக்குமே விளங்கவே விளங்காது. இன்னைக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணாலும் யாரும் கட்ட போகிறதும் இல்லை, கட்ட அவிழ்க்க போகிறதும் இல்லை. என்னைக்கு கட்ட போறீங்க? இது என்னுடையது, இது எனக்கு வரக்கூடாது, இது எனக்கு சொந்தம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. கர்த்தர் அதை சொல்லிட்டார், எனக்கு அது நல்லா தெரியும், நிச்சயமா தெரியும், அதில் சந்தேகமே இல்லை, எந்த இருளும் இல்லை, இதை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை. எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருக்குது, எனக்கு தெளிவாக தெரியும் எது கர்த்தரிடத்திலிருந்து வருது, எது பிசாசிலிருந்து வருது. ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அதை கட்டுகிறோம். எதை கட்டவிழ்க்கணுமோ அதை கட்டவிழ்க்கிறோம். எது தேவனுடைய சித்தமோ அதை கட்டவிழ்க்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானதை கட்டுகிறோம். அப்போ கட்டுகிறது கட்டவிழ்க்கிறதுன்றது தான் அந்த விசுவாசியின் அதிகாரத்தில் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்போ அதை திறம்பட செய்வதற்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக காரியங்களை விளங்கிக் கொள்ளணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகணும்.